யாராலும் மறக்க முடியாத அல்லது மறந்தாலும் அந்த தொடர்பில் நினைக்க முடியாத நாளாக இருக்க முடியாது. அந்த வகையில் இன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இது தொடர்பில் இலங்கையில் பல இடங்களிலும் அவர்களுக்கான பிரார்த்தனைகள், நினைவு வணக்க நிகழ்வுகள் என்று பல நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தென்னிலங்கையிலே கருதினால் மல்கம் ரஞ்சித் தலைமையிலும், அதே போன்று கிழக்கு மாகாணத்தில், குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்களோடு இணைந்து நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், வைத்தியர் ஸ்ரீநாத் போன்றவர்கள் மக்கள் நிகழ்வுகளில் கலந்து கொள்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இது இன்றைய நாளில் நினைவு நாளில் அவர்கள் நினைவு கூறப்படுகின்ற சந்தர்ப்பமாக இவை பார்க்கப்படுகிறது. இதற்கு முப்பால் மிக முக்கியமான ஒரு செய்தி மறைந்திருக்கின்றது, அல்லது இது தொடர்பில் மிக முக்கியமானது ஒரு செய்தி பேசப்படாமல் கடந்து செல்லப்படுகிறது. இது தொடர்பில் பலரும் ஒளித்து விளையாடுகின்ற ஒரு விடயமாக இவை இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, பேசப்பட்டன, பலரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சந்தேகத்தை தீர்த்துக் கொள்வதற்காகவே இந்த காணொலியை பதிவேற்றம் செய்கின்றோம். ஏப்ரல் தாக்குதலுக்கான சூழ்ச்சிகளுக்கு சிவனேசதுரை சந்திரகாந்தன் என்ற பிள்ளையானுக்கு தொடர்புகள் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் கடத்தல் காணாமலாக்குதல் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு ஓரிரு மாதங்களில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தினார். தற்போதைய சூழ்நிலை குறித்து அவர் அன்று, இது இன்றல்ல நேற்றல்ல, கைது செய்யப்பட்டு 3 மாதங்களின் பின்னர் அவர் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்திய கருத்து. இப்படி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கூறியதுடன் பிள்ளையானின் கைதை தொடர்ந்து சுரேஷாலவின் கைதும் இடம்பெற்றது. அப்படியே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இவர்கள் அறிந்திருந்தார்கள், அதனோடு உடன்பட்டிருந்தார்கள் என்பதுதான் அரச தரப்பின் நியாயப்பாடாகவும் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 37,000 பக்கம் கொண்ட அறிக்கைகள் ஒழிக்கப்பட்டன, மறைக்கப்பட்டன கோட்டாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்திலும் ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்திலும் என்பது கூடுதல் தகவலாக இருக்கின்றது. இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இவை இவ்வாறு இருக்கின்ற போது, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அல்லது டிஎம்பிபி என்று இன்று கூறக்கூடிய துணை ஆயுத குழுக்கள் அல்லது ட்ரிப்போலி பிளட்டூனினுடைய முகவராக இருக்கக்கூடிய டிஎம்பிபி கட்சி இதற்குள் இரட்டை நிலைப்பாடு அல்லது இரட்டை முகங்களை வெளிக்காட்டிக் கொண்டிருப்பதனையும் பலரும் அறிந்தும் பேச முடியாமல் இருக்கின்றார்கள், அல்லது அறிந்தும் ஏன் எமக்கு இந்த தொந்தரவு என்று ஒதுங்கி இருக்கின்றார்கள். சிலர் கேட்கின்றார்கள், கிழக்கை மீட்க வந்த பிள்ளையான் தொடர்பில் நீங்கள் ஏன் இவ்வாறான விமர்சனங்களை வைக்கிறீர்கள் என்பது ஒரு சிலரின் ஆதங்கமாக இருக்கின்றது. ஒருவர் மீட்க வந்தால் அவர் மீட்பராக இருக்க வேண்டும். அந்த மீட்பர் அயோக்கியராகவும் கொலைகாரனாகவும் இருப்பதனை ஒருபோதும் தமிழ் சமூகமோ அல்லது தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மானம் உள்ள தமிழன் யாரும் அனுமதிக்க மாட்டான். அந்த வகையில் தான் இந்த வினா இருக்கின்றது. உங்களிடம் இன்னும் சில வினாக்கள் அல்லது இன்னும் சில கேள்விகள் இருக்கலாம், அவற்றுக்கு பதில்கள் பிறகு வழங்கலாம்.